ரொம்ப தியரட்டிக்கலா போகாம ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகளோட சொன்னா ரொம்ப நீங்க வந்து எளிதா இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் கோயிலே சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து தென் மாவட்டத்துல வந்து பெரிய கோயிலா அறியப்பட்ட அந்த தேர் வடம் இழுக்கிற பிரச்சனை வந்து தேர் இழுக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் கோயில் தான் இந்து கோயில்கள்ல. அந்த கோயிலுக்குள்ளார தேர் இழுப்பது அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட சாதி மக்களும் மற்றவர்களும் தான் செய்யணும். குறிப்பாக தலித் மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. எல்லாமே தமிழர்கள் தான். மாறாக தமிழர்கள் நாமெல்லாம் பொது பண்பாடாக சேர்ந்து தமிழர்களாக தேர் இழுக்கலான்னு அவங்க போனாங்கன்னா கோர்ட்டு வரைக்கும் போய் ஸ்டே வாங்கி நின்றுது. அதே மாதிரி அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம். கண்டதேவி கோயில் ஆமாம் ஆமாம் கண்டதேவி கோயில். அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல இந்துக்கள் தான் நாங்களும் அர்ச்சனை பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீமோ கிறிஸ்துவரோ நாத்திகரோ உள்ள வரல. இந்து இறை நம்பிக்கையாளர்களே ரொம்ப ஆர்வமாக உள்ள வந்தால் அதே இந்து இறை நம்பிக்கையில் இருக்கிற இன்னொரு பிரிவு வந்து வரக்கூடாதுன்னு போய் ஸ்டே வாங்குது. அப்போ சேர்ந்து புழங்குவதற்கு தடை விதிக்குது. சேர்ந்து புழங்குறதுக்கு ஆர்வம் காட்டலைங்கிறது மட்டும் இல்லை, ஆர்வம் காட்டுவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகம். இன்னொரு சமூகம் வன்முறை நடத்துது. அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. இது வந்து இப்படி இருக்குது. இப்போ சிறுதெய்வ வழிபாட்டு முறையிலும் இது தொடர்ந்து நடக்குது. சிறுதெய்வ வழிபாட்டு முறை ஆனா இதெல்லாம் முன்பும் இருந்தது தானே. இந்த இப்போ தமிழர் பண்பாடுனா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொன்ன மாதிரி தெரியலையே. எல்லாருக்கும் இல்லை, எப்பவுமே அந்த ஒன்றா காலத்துல இருந்தே இப்படி தான் இருந்திருக்குது. பெரிய பிரிவினைகள் இருந்துகிட்டே தானே இந்த இருக்குது. பிரிவினைகள் தான் இருக்குது. அப்ப இந்த பிரிவினைகள் கூட பண்பாட்டு அடையாளம் தான். இந்த பிரிவினையை தான் பண்பாட்டு அடையாளம் இதோடு சேர்ந்து தான் புழங்கணும்னு சொல்றாங்க. இதை மாறினா பிரச்சனையாகுது. இது வந்து பண்பாட்டை மீறணும் இது அப்படின்றாங்க. வந்து பொது நான் முதல்ல சொன்ன மாதிரி பொது பண்பாடு எல்லா தமிழர்களுக்குமான பொதுவான பண்பாடாக வரணுங்கிறது கிடையாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா மன்னர் காலத்திலிருந்து நீங்கள் சங்க காலம் அப்புறம் வந்து பிற்கால சோழர் ஆட்சி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள்னு சொல்லி ஒன்று சேர்ந்து வந்ததே கிடையாது. குறிப்பாக சேர சோழர் பாண்டியர் 3 பிரிவாக இருந்தாங்க. இந்த 3 பகுதி பிரிவிலும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறது தான் தமிழரோட பிரச்சனையாக இருந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா தமிழர்களின் அடையாளம்னு சொல்லப்படுறதுன்னு சொன்னீங்கன்னா இலக்கியத்தில் திருக்குறளை தான் நம்ம சொல்ல முடியும். திருக்குறள் வந்து ஒரு பொது பண்பாக இருக்குது இல்லையா. அந்த திருக்குறளை எந்த தமிழ் மன்னர்களும் ப்ரமோட் பண்ணி பேசவே இல்லை. அது ஒரு பொது அடையாளமாக தமிழ் திருக்குறள்னு யாருமே வரவே இல்லை. என்னத்தை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லாத தமிழர் விரோதமாக இருக்கிற புராண இதிகாசங்களை ராமாயணம் மகாபாரதங்களை தான் வந்து தமிழ் மன்னர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்தது. அப்போ வரலாற்றில் தமிழர்களாக எப்போ பொதுவாக சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிந்தைய காலமாக வெள்ளக்காரன் வருகைக்கு பின்னால் கூட சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழர்களாக ஒன்றும் சேரல. அதில் இந்தியர்களாக வந்தாங்க, சாதியாக இருந்தாங்க. ஒரு தமிழ் பிரச்சனையாகுது. தமிழ் பிரச்சனையாகும் போது அதற்காக எல்லாரும் சாதி மதம் கடந்து வரும்போது தான் தமிழனாக சேர்றதுன்னு ஆக முடியும். அப்போ எப்போ வருதுன்னு சொன்னால் 1938 ராஜாஜி ஆட்சியில் இந்தியை கொண்டு வந்து தமிழில் திணிக்கிறார் அவர். அப்படி திணிக்கும் போது அதை எதிர்த்து பெரியார் தமிழைக்கும் தமிழர்களுக்காகவும் ஒரு போராட்டத்தை முதல் இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலே தமிழ் வரலாற்றிலேயே தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழனாக அடையாளம் பண்ணது எப்படின்னு சொன்னால் பெரியார் வந்ததுக்கு பிற்பாடு தான் தமிழ் மொழிக்காக போராட்டமும் தமிழனுக்கான போராட்டமும் சாதியை கடந்து வந்து போராட்டம் வரலாற்றில் அது ஒன்று தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. யார் சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, மன்னர்கள் அதுக்கப்புறம் இருந்தவங்க அந்த தமிழ் அறிஞர்கள் ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்களாம் திருக்குறளை கண்டுபிடிச்சாங்க, பொழிப்புரை எழுதினாங்களே தவிர திருக்குறள் கொண்டு போய் தமிழர்கள் மத்தியில் இது தமிழ் அப்படின்னு அடையாளப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதையும் பெரியார் தான் செய்கிறாரு. அப்போ தமிழர்களுக்கான பொது அடையாளம் எப்போ துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது கான்செப்ட் பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கு பிற்பாடு தான் தமிழன்கிற கான்செப்டே உருவாகுது. அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது. ஆனால் தொல்காப்பியத்துலலாம் அது மாதிரி வாழ்வியலுக்கு வந்து இலக்கணம் வகுத்துருக்குறாங்க. அப்போ வந்து மொழிக்கு இருந்த மாதிரியே வாழ்க்கைக்கும் இலக்கணம்லாம் இருந்தது அப்படின்றதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கத்தானே வேணும். அதான் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் இது சொன்ன நான் சாதி மற்றும் வர்க்க நிலை இருக்குது, யாரோட வாழ்வியல்னு இருக்குது. தொல்காப்பிய காலத்திலையும் மன்னர் காலத்திலையும் மன்னர்களும் இருந்தாங்க, மந்திரிகளும் இருந்தாங்க, பிரபுக்களும் இருந்தாங்க, சேவர்களும் இருந்தாங்க, விவசாயிகளும் இருந்தாங்க, குடியானங்களும் இருந்தாங்க. இதில் யார் தமிழர், யாரோட வாழ்வியல், யாரோட உணவு முறை, யாரோட விஷயம் இருக்குல்ல, இது ஒரு கேட்டகரி நீங்கள் பிரிக்க முடியாது. நீங்கள் எப்படி எடுத்தாலும் என்னென்னா எப்பவுமே ஆதிக்கத்தை விரும்புகிற மனோபாவம் ஆதிக்கத்தை தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது. சாதாரண எளிய மக்கள் மத்தியில் கூட உழைக்கும் மக்களாக இருந்தோன்னு சொல்கிறது தான் அவங்களோட கம்பீரம். மாறாக அதை உழைக்கும் மக்களாக இருந்தோங்கிறது தன்னோட வர்க்க நிலைக்கு வந்து இழிவாக இருக்குதுங்கிறதுனால படித்த சமூகத்திலிருந்து அந்த சமூகத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மன்னராக இருந்தோம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ மன்னராக இருப்போம்னு சொல்கிறதுல என்னென்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நம்ம பயணம் செய்யும்போது இந்த சுவரில் நிறைய ஒட்டியிருப்பாங்க போஸ்டர்ஸ். அதில் பார்த்தா நாங்கள் வந்து ஆட்சி செஞ்சவங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க. அது என்னென்னா மிக குறிப்பாக யார் அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக செல்வாக்கில் இருக்கிற தலையிலிருந்து பிறந்தவங்க சொல்ல மாட்டாங்க.
அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாழும் காலத்திலேயே அவங்களுக்கு இதெல்லாம் பெருமையாக இருக்குது. அப்போ சாதி ரீதியாக இன்றைக்கி யாருக்கு இழிவாக இருக்குதுன்னு எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக கருதுகிறாங்களோ அதுலேருந்து படித்து மேல்தட்டத்துக்கு வந்தவங்க நம்ம வந்துட்டோம், பொருளாதாரத்தில் அந்தஸ்தாக இருக்கிறோம், ஆனால் நம்மளோட சாதி நமக்கு இணையாக இல்லைங்கும் போது நாம் உழைக்கும் மக்களாக இருந்தோம்னு சொல்வதை விடவும் மன்னராக இருந்தோங்கிறது தான் பெரிய மரியாதைக்குரியதாக இருக்கணுங்கிற இந்த வர்க்க மனோபாவம் இதில் விளையாட்டுது. அவர்கள் தான் இதை செய்கிறாங்க. இந்த முதல்ல பேசுன மாதிரி மதம் பற்றி பேசணும்ல, அதில் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மத மாற்றங்கள் பண்பாடு, மதம்ங்கிறது பண்பாட்டு அடையாளமே கிடையாது, உலகம் முழுக்க எங்கேயுமே கிடையாது. இப்போ மதம் மாறுறதுங்கிறத சொல்கிறாங்கல்ல, சிறுதெய்வ வழிபாட்டு முறையில் முருகனை வழிபட்டாதான் அல்லது இந்த சாமி வழிபட்டாதான் தமிழன் இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னா, நீ இந்தியன்னு சொன்னால் இந்துவை ஒத்துக்கணும், ராமனை ஒத்துக்கணும், அப்போ தான் நீ இந்தியன் அப்படின்னு சொல்வதற்கும் இந்து அமைப்புகள் சொல்வதற்கும் தமிழ் அமைப்புகள் சொல்வதற்கும் வேறு வித்தியாசம் கிடையாது. இது தமிழ், அது இந்து, அவ்வளோதான், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்க 4 பெரிய மதங்கள் தான் இருக்குது. இந்த 4 பெரிய மதங்களும் எங்கே உருவாச்சு? ஆசியாவில் தான் உருவாச்சு. ஒன்று இந்தியாவில், ஒன்று இந்தியாவில், மீதி எல்லாமே ஆசியாவில் 3 உருவாச்சு. குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவ மதமும் யூத மதமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உருவான ஜெருசலத்திலேயோ அந்த பாலஸ்தீன மண்ணிலையோ கிறிஸ்துவ மதம் எங்கேயுமே கிடையாது, எந்த ஊர்லேயுமே கிடையாது. இது பிலிப்பைன்ஸ் மட்டும்தான் கிறிஸ்துவ ஊராக இருக்குது, மீதி தொடர்ச்சி எறியப்பட்டது அங்கேருந்து. அப்போ கிறிஸ்துவம் எங்கே போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஐரோப்பிய, அமெரிக்க, வெள்ளைக்காரர்கள், ஆஸ்திரேலியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க மதம் நீங்கள் சொல்கிற அது அவங்க மதமே கிடையாது, அது ஆசிய மதம். வெள்ளைக்காரர்கள் தன்னோட பண்பாடெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க எங்கே இருந்தும் ஆசியாவில் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவை, ஆசியாவை சார்ந்தவரை தன் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. பண்பாடெல்லாம் பார்க்க முடியும், இறை வழிபாட்டில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சரியாக சொல்லிடுறேன், புத்தர் இங்கே தான் பிறந்தார். ஆனால் புத்தர் இந்தியாவுக்குள்ளே பிறந்தவர், இந்தியாவில் இருந்தவருங்க உலகம் முழுக்க தெரியும். ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கிற சீனா, இலங்கை, பர்மா, இன்னும் வடகொரியா, தென்கொரியா முழுக்க புத்த மதம் தான் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் தன் பண்பாட்டுக்கு எதிராக புத்த மதத்தை ஏற்றுக்கிட்டு தன் ஊரை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அப்போ மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் அவர்களின் தனிப்பட்ட உரிமை. அதுக்குள்ள பண்பாட்டை தேடுவது என்பதே ஒரு பாசிச கொள்கை. அதுவும் இந்து அமைப்புகள் செய்வதே தமிழ் அறிவாளிகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். இந்த பண்பாடை பற்றியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் உலக அளவில் இருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. இதில் ஆண்களுக்குன்னு ஏதாவது தனி பண்பாடு, பெண்களுக்குன்னு ஏதாவது பண்பாட்டு விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? உங்களுக்கு இந்திய சமூக அமைப்பில் உலகத்தில் எங்கும் இல்லாத பிரச்சனைங்க என்னென்னா சாதி இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க ஒரு பொது பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாவற்றுக்கும் பண்பாட்டில் பின்னால் இருக்கிறதுங்கிறது பெண்கள் தான். இன்னும் சரியாக சொல்லணுன்னா எல்லா மத அல்லது இன பண்பாடுகள் யார் மீது கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது தான் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அதோட கூறுகள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மதம் சார்ந்த கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதி சார்ந்த கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை பூரா அந்த பண்பாட்டு பூரா பெண்கள் மீது தான் வச்சுருவாங்க. இவங்க ஆண்கள் எப்படி வருமானம் இருப்பாங்க, உடை சார்ந்த விஷயமாகட்டும் அல்லது திருமணம் சார்ந்த விஷயமாகட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் அது கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து, இன்னும் சாதி அமைப்புகளுக்குள்ளார அதை பாதுகாக்கணும்னா பெண் தான் பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லா சுமைகளும் பெண்கள் மீது போட்டுட்டு ஆண்கள் எப்போதும் போல் சகஜமாக ரொம்ப என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பெண்களை வேறு அவங்க திருமணம் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிப்பாங்க. மாறாக தன் சமூகத்தில் ஒரு பெண் ஒரு விதவையாக இருந்து மறுமணம் பண்ணாலும் கோச்சிப்பாங்க. ஒரு காதல் திருமணம் பண்ணி அந்த பெண் வேறு ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் அந்த பெண்ணையே கொலை பண்ணிடுவாங்க. இது எல்லாம் காரணம் பண்பாடுன்னு வேற சொல்லிடுறாங்க. ஆமாம், இது ஆதிக்கம். எல்லாவற்றிலையும் இந்த கிளாஸ் கேட்டகரி, ஆணாதிக்கம் ரெண்டுமே இருக்குது. இந்தியாவில் வர்க்க வேறுபாடு, ஆணாதிக்கம், அதற்கு மேல் சாதிங்கிற 3 விஷயம் இருக்குது. இதை இல்லாமல் நீங்கள் எதையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நம்ம விரிவாக பேசலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த தமிழரோட திருமண முறை எல்லாமே பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு கொண்டாடுறோம். உண்மையிலுமே அந்த பண்பாட்டு அடையாளத்தை நம்ம காப்பாற்றிட்டு வர்றோமா, அதில் என்னென்ன மாறுதல்கள் செஞ்சுருக்கிறோம், எதை தொலைச்சிருக்கிறோம், இதை பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.